அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா 2 பதிவுலையுமே போட்ட 2 பதிவுலையுமே அபரா ஏகாதசியை பற்றின அபரா ஏகாதசி எந்த அன்னைக்கு வருது, அந்த அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த அபரா ஏகாதசி வந்த புராண கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் அளவில்லாத அதிர்ஷ்டம் வரணும் நமக்கு அப்படின்னா இந்த அபரா ஏகாதசியில் நம்ம எந்த பொருட்களை தானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றத பற்றின பதிவு தான். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு தானம் செய்யறதால கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். இதனால தோஷங்கள் குறைந்து அதிர்ஷ்டம் பெருகும், நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதோடு இந்த நாளில் சில குறிப்பிட்ட தானங்களை அளிப்பதால சனி பகவானின் அருள் கிடைப்பதுடன் அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான ஏகாதசிகளில் வைகாசி மாதத்தில் வர்ற அபரா ஏகாதசியும் ஒன்று. அபரா அப்படின்னா அளவில்லாத, முடிவில்லாத அப்படின்ற பொருள். அளவில்லாத நன்மைகளையும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. இந்த ஆண்டு அபரா ஏகாதசி மே 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் சில மங்களகரமான பொருட்களை நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இந்த நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்யறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு வருடமும் 24 ஏகாதசிகள் வருங்க. இதில் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது விஷ்ணுவுக்கு உகந்த நாள். அந்த அன்னைக்கு விரதம் இருந்து தானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அபரா ஏகாதசி, ஜேஷ்டா ஏகாதசி, ஜேஷ்டா கிருஷ்ண ஏகாதசி, பத்ரகாளி ஏகாதசி அல்லது ஜலக்கிரீடா ஏகாதசி அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கிறாங்க. இந்த ஏகாதசி விரதம் பல ஜென்ம பாவங்களை போக்கும், புகழ், மரியாதை மற்றும் ஆசீர்வாதங்களை தரும். அதிலும் இந்த ஆண்டு அபரா ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துடன் இணைந்து வருகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சனி பகவான் ஆவார். அதனால் இந்த நாளில் தானம் செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானின் அருளும் கிடைக்கும். இந்த அபரா ஏகாதசியில் என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் மற்றும் உணவு. அபரா ஏகாதசி அன்னைக்கு ஏழைகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கருணை உள்ளத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதனால் பல தலைமுறைகளுக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். காலணி மற்றும் உடைகள், ட்ரெஸ் கொடுக்கறது, செப்பல் கொடுக்கறதெல்லாம் ஏழைகளுக்கு துணி அல்லது செருப்பு அல்லது குடை அல்லது விசிறி தானம் செய்கிறது தன்னலமற்ற சேவையை குறிக்கின்றது. இது ஆன்மீக வளர்ச்சியை வலுப்படுத்தும் நமக்கு. மேலும் விஷ்ணு பகவானின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். அந்த அன்னைக்கு கருப்பு எல் தானம் செய்கிறது முன்னோர்களின் சாபத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பசு தானம் செய்கிறது மிக மிக உசந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வீக அருளை தரும், பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய தானம் இது. செம்பு அல்லது பித்தளை தானங்கள், பித்தளை பாத்திரங்கள் தானம் செய்கிறது. செம்பு அல்லது பித்தளை பாத்திரங்களை தானம் செய்தால் சனியின் தாக்கம் குறையும். அந்த அன்னைக்கு தானம் செய்யணும் நம்ம. இது வீட்டில் அமைதியை ஏற்படுத்தும். உலோக பாத்திரங்களை தானம் செய்கிறதால சனியின் பாதகமான தாக்கங்கள் அமைதிப்படும். இது இந்த எளிய பரிகாரம் நல்லிணக்கத்தையும் கர்ம இடையூறுகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க உதவுகின்றது. அபரா ஏகாதசி மங்களகரமான வெள்ளிக்கிழமையில வர்றதால அன்றைய தினம் மகாலட்சுமி மகிழ்விக்கும் தானங்களையும் பூஜைகளையும் செய்கிறது சிறப்பு. ஏழைகளுக்கு தானம் அளிப்பதால் தெய்வங்களும் நவக்கிரகங்களும் முன்னோர்களும் மகிழ்வாங்க. இதனால நமக்கு எல்லோருடைய ஆசீர்வாதமும் கிடைத்து வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும். அளவில்லாத மகிழ்ச்சி, செல்வம், அதிர்ஷ்டத்தை நமக்கு பெருக வைக்கும். அதனால இந்த அன்னைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற தானங்கள்ல உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்க பண்ணுங்க போதும். நம்ம செய்யற தான தர்மங்களுடைய பலன் நம்மை சேரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.